அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்ராளியம்மன் கோவில்ல காவலாளியாக இருந்த தம்பி அஜித்குமாரை திருட்டு கேஸ்ல விசாரணைக்காக அழைத்து சென்ற தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் 5-6 பேர் சேர்ந்து கொடூரமாக தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. இந்த பரபரப்பான செய்தியோடைய எண்ட் என்னவா இருக்கும், இதற்கு நியதி எப்படி கிடைக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் நிச்சயமாக நம்ம பாராட்டணுங்க. அவ்வளவு அடுக்கடுக்கான கேள்வியை செருப்பால் அடித்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு தமிழக அரசை நோக்கியும் தமிழக காவல்துறையை நோக்கியும் நீதிமன்றம் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதற்கான வீடியோலாம் நீங்க வெளியில பார்த்திருப்பீங்க. நீதிபதி விசாரிக்கக்கூடியது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதெல்லாம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. பரபரப்பை ஏற்படுத்திய தமிழகத்தை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு கேஸாக இந்த அஜித்குமாரோடைய கொலை வழக்கு இருக்குதுங்க. குற்றவாளி யாரு? நகை திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நிக்கிதா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பர்சனல் வாழ்க்கையெல்லாம் தோண்டி துருவி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய மக்கள், நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டரே கிடையாதுங்க. அவங்க ஒரு கல்லூரியில பேராசிரியரா ஒர்க் பண்றாங்க. அதுவும் போக 3 திருமணம் பண்ணிட்டாங்க. எந்த புருஷனோடய அவங்க வாழவே இல்லை. அவங்க அம்மா அப்பா கூட தனியா இருக்காங்க. அம்மா அப்பா கவர்மெண்ட் அதிகாரிகள், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. தம்பி இருக்காரு. தம்பி ஒய்ஃப், இவங்க அம்மா அப்பா 5 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ற மாதிரி 2010 காலகட்டம் 11 அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி மோசடி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க படிச்ச காலேஜோடைய அந்த பிரின்சிபல் அவரெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட்டு பேட்டி கொடுக்குறாருங்க. சாப்பாட்டு கூட வழி கிடையாதுங்க. என்கிட்ட படிச்ச ஒரு பொண்ணு நம்பிதான் நான் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், கடன் வாங்கி கொடுத்தேன். உறவினரும் கூட. ஆனா அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன். மதுரையில் இருக்கக்கூடிய பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர், அவர் தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் டிஎம்கே ஆதரவாளர். 2010-11 யாரோட ஆட்சி இருந்தது? 11 மேக்கு பிறகுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு முன்னாடி 2009 காலகட்டத்துல துணை முதல்வர் அப்படின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தது இதற்கு பிறகுதான் டிஎம்கே அரசாங்கம் தான். அதற்கான ஒரு இடம் சட்டத்துல கிடையாது. ஆனாலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு வயதாக்கி விட்டது. அதற்காக யாரு செயல்படுவது? ஆக்டிவ் டிரைவரை போல அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் துணை முதலமைச்சரை கொண்டு வந்துட்டாங்க. 2009 மே 29 அதுல இருந்து 2011 மே 15 வரைக்கும் துணை முதல்வராக இருந்தது நம்முடைய தற்போதைய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவங்கதான் முதலமைச்சராக இருந்தது, துணை முதல்வராக. அவங்க கிட்ட உதவியாளராக இருந்த ஒருத்தரை நிக்கிதா என்ற இந்த லேடி கைக்குள்ள போட்டு அவங்க மூலமாக தான் 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தோட பல கோடி ரூபாய் சொந்தக்காரங்கட்டையும் வெளியில் உள்ளவங்ககிட்டையும் மோசடி பண்ணிருக்காங்க. அதற்கான வழக்கு காவல் நிலையத்துல இன்னைக்கும் இருக்குது. அந்த வழக்குல எஃப்ஐஆர் போட்ட பிறகு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. சார்ஜ் ஷீட் கூட இன்னும் போடலன்றத சொல்றாங்க. அப்ப நம்முடைய தமிழக காவல்துறை, அது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய விசாரணை எந்த லட்சணத்துல இருக்குன்றத பாருங்க. அவங்க விசாரணையில தீய வைக்க, இப்படிதான் நாம சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த நிக்கிதாவை காவல்துறையினர் இன்னைக்கு பொத்தி 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 பாதுகாத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அமைச்சருக்கு அவங்க கீப்புன்னு வேற சொல்றாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கே தெரியாதுங்க சில விஷயங்கள்லாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்களும் ரிப்போர்ட்டர்ஸும் துருவி தோண்டி நியூஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. பொம்பளைங்க ஏதாவது இதுல பண்ணிட்டாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு அப்படின்னால முதல்ல கை வைக்கக்கூடியது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை தான். அதேதான் இங்க நிக்கிதா லேடிக்கும் நடந்திருக்குது. ஆனால் நகையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நகை என்பது காருக்குள்ள இருந்ததா இல்லையான்றது மிகப்பெரிய ஒரு மர்மமாக இதுல இருக்குது. நீதிமன்றம் மட்டும்தான் இதற்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர் பக்கா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நான் ஒரு 2 இன்டர்வியூ சார நான் எடுத்திருக்கிறேன். நமக்கு தனிப்பட்ட முறையில அவங்க மேல எந்த விரோதமும் கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் ரீதியாக நான் பேசுறேங்க. இந்த பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர் தான் நிக்கிதாவுக்கு ஒவ்வொரு ஐடியாவும் கொடுத்து இன்னைக்கு இது வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இதுல 2-3 உறவினர்கள், நிக்கிதாவுடைய உறவினர்கள் பணத்தை ஏமாந்தவங்க, கொடுத்து ஏமாந்தவங்க பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, பசும்பொன் பாண்டியன் தான் இதற்கெல்லாமே காரணம். நாங்க போய் பணத்தை கேட்டப்போ அவர் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்க, 1 ரூபாய் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த லேடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு போய் கேட்டதுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அப்ப இந்த லேடிக்கு பின்னாடி காவல்துறை இருக்குது, அரசு அதிகாரிகள் இருக்காங்க.
ஐஏஎஸ் மாதிரியான அதிகாரிகள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து இந்த நிக்கிதா என்ற லேடி வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு மோசடி பண்ணிருக்காங்க. தனக்கு பாடம் கத்து கொடுத்த ஒரு பிரின்சிபல்ட்டே பல லட்சம் ரூபாயா வந்து மோசடி பண்ணிருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ள லேடியாக இருப்பாங்கன்றத நீங்க பாருங்க. குடும்பமே சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து அந்த லேடி மேல அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்களுடைய அலைபேசியை வாங்கி விசாரணை பண்ணணும். இன்னொன்னு, அவங்க நகை கொண்டு வந்தாங்களா இல்லையா, அந்த நகை வந்து எப்படி வந்தது, எப்படி சேர்த்தாங்க. ஏன்னா இப்ப மத்திய கவர்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நகை இருக்குதுன்னா அந்த நகைக்கான டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் பேங்க்ல போய் அடமானம் வைக்கணும்ன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கல்லூரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி இத்தனை வருடங்களாக மக்களுடைய கண்ணுல வந்து மிளகாத்தூளை தூவி இருக்கிறாங்க அப்படின்னா, ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தெளிவாக நமக்கு தெரியுது பாருங்களேன். அப்ப இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த லேடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப ஏமாந்தவங்களுக்கான நீதி அப்படின்றது கிடைக்காம இன்னைக்கு அவர் கண்ணீர் விட்டு கதறாருங்க. பார்க்கறதுக்கே கொடூரமான ஒரு காட்சியாக இருக்குது. அந்த ஒரு வயசு பையன், அவன் டிகிரி முடிச்சிருக்கான், அந்த பையன் கொடுத்து ஏமாந்துருக்கிறான். முதல்ல பணம் கொடுத்து வேலை வாங்குவது என்பதே தவறு. ஏன்னா நாம காவல் நிலையம் போனாலும் சரி, நீதிமன்றம் போனாலும் சரி, லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு. அப்ப அந்த மக்கள் மீது தவறு இருக்குன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அழுதுகிட்டே, நான் வந்து தனியார் கல்லூரியில ஒர்க் பண்றேன், எனக்கு போதிய வருமானம் இல்லை, 3-4 டிகிரி நான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நான் நிம்மதியா இருப்பேன் என்ற ரீதியில தான் நான் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. எல்லாருடைய எண்ணங்களும் அதுவாகத்தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நம்ம நிம்மதியா இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு லேடிட்ட கொண்டு பணத்தை கொண்டு கொடுத்து இதுல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்க மட்டுமே இல்ல, இவங்க வந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அதாவது கிணறு தோண்ட போறப்ப பூதம் வெளியில வந்த கதையாக இன்னைக்கு இந்த அஜித்குமார் கொலை வழக்கு இல்ல, அந்த வழக்குக்கு முக்கிய காரணமாக நிக்கிதா இல்லைன்னா, நிக்கிதாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மோசடி வெளி உலகத்துக்கு வந்திருக்காதுங்க. இதுல வந்துட்டு எல்லா கட்சிகளும் வந்து களத்துல இறங்கிட்டாங்க. பொதுமக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களுக்கு மிக முக்கிய பங்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. எப்படி ஸ்ரீமதி வழக்க வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய காரணமே வந்து இந்த சிசிடிவி ஆதாரங்கள், சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்குக்கு வந்து ஆதாரங்களை சேவ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இப்பவாவது தயவு செய்து இப்பவாவது அந்த நிக்கிதா லேடி மேல ஆக்ஷன் எடுங்க. தலைமைச் செயலகத்திலிருந்து போன் வந்தது, ஐஏஎஸ் அதிகாரி அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ், பசுமன் பாண்டியன் வழக்கறிஞர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, அவரும் ரிலேட்டிவா என்னன்னு தெரியல, எனக்கு என்ன சமூகம் தெரியாது. சோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து இந்த நிக்கிதா என்ற லேடி வந்து கையில வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி யாரோ ஒரு அமைச்சருக்கு கீப்பா இருக்கிறாங்கன்ற செய்திகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது, என்னடா எங்கடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், தமிழகம் தானே உண்மையில இது சமூக நீதி காத்த ஒரு கட்சியா, அது அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குதா, பெரியார் மண்ணில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வருது. சோ இதை வந்து நீதிமன்றம் நிஜமாகவே வந்து விடவே கூடாதுங்க. இந்த பழைய வழக்குகளை, மோசடி வழக்குகளை நடத்தி அவங்களுக்கு உரிய அந்த நிவாரணத்தை வந்து கொடுக்கணும். இழந்த அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பசுமன் பாண்டியன் வழக்கறிஞரை தயவு செய்து நீதிமன்றம் கூப்பிட்டு விசாரிக்கணும். இதற்காக களத்தில் இறங்கி வேலை செய்த அனைவருக்கும் ஒரு பெண்ணாக நான் வந்து நன்றி சொல்றேன், நீதிமன்றத்துக்கும் வந்து நன்றி சொல்றேன். இந்த வழக்க சர்வசாதாரணமா விட்டுடாதீங்க. ரொம்ப பெரிய கொலைங்க, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது வந்துட்டு மனசை கேட்கல. முதல்வர்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே போயிருக்கணும், ஆனா வீட்டுக்கு போகாம ஆடியோல பேசிட்டு இருக்காரு. சாரிமான்றாரு. சாரிமான்னு சொன்னா அந்த உயிர் திரும்பி வந்துருமா? அமைச்சர் பெரிய கருப்பன் போயிட்டு போன் பண்ணி கொடுக்குறாரு, நீங்க வந்து அம்மாட்ட பேசுங்க, நீங்க தம்பிட்ட பேசுங்க. எடப்பாடி வீடியோ கால்ல பேசுறாரு. அடுத்தது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா விஜய் தான் களத்துல போயிட்டு குடும்பத்தை போய் சந்திச்சு வந்திருக்கிறாரு. சந்திச்சுட்டு அதற்கும் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. எப்பா தொண்டை ஒருத்தர் செத்துட்டு அவன் வீட்டுக்குலாம் நீ போக மாட்டியா, இங்க போறியே, அப்ப வந்து உனக்கு ஓட்டு முக்கியமா? எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதற்காக மட்டும்தான் இந்த களத்துல இறங்கி அவங்க வேலை பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு நீங்க மனிதாபிமானம் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ண முடியாது. இந்த நிக்கிதா என்ற லேடி மேல உள்ள அந்த கேஸை விசாரித்து கடுமையான ஒரு தண்டனையை வந்து இந்த லேடிக்கு கொடுக்க வேண்டும். பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து கிட்டத்தட்ட 10-15 வருட காலங்களாக பணம் கொடுத்தவங்களை ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. அதிகார திமிர்ல எல்லாரும் எனக்கு தெரியும், தமிழாமே என் கைக்குள்ளதான் இருக்குன்ற ஒரு திமிர்ல வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா காவல்துறை இங்க எதற்கு, இங்க வந்து அரசாங்கம் எதற்கு, அரசே தேவையில்லையே, குடியரசு ஆட்சியை நம்ம கொண்டு வந்துடலாமே. சோ இது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.